Hi friends, welcome to Slow's Kitchen. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில தக்காளி சேர்க்காம ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பை நீங்க சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சுக்க போறோங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு பெரிய எலுமிச்சை சைஸ்ல புளியை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். டீ குடிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். புளி ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஒரு பொடியை வறுத்து அரைச்சி எடுத்துக்க போறோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு ஒவ்வொரு பொருட்களா சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூன், தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. நான் வெங்காயத்தை அப்படியே முழுசா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். அடுத்ததா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க பூண்டு 20 பல்லு நான் முழுசா தான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கு. அதனால நான் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போறேன். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பச்சை வாசனை போற வரையிலும் வேக வச்சுக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை நம்ம சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியா நான் வெல்லம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வெல்லம் சீக்கிரமா கரைஞ்சிரும். கடைசியா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில சூப்பரா சின்ன வெங்காயம் கார புளி குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.